இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். கர்த்தரன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். இதுவரை நடத்தினார், இனிமேலும். நீங்க மட்டும் பாடுங்க, கர்த்தரின் மேய்ப்பர். கர்த்தரன் நான் தாழ்ச்சி அடையேன், இதுவரை நடத்தினார், இனிமேலும். திரும்ப பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. கர்த்தரன் மேய்ப்பர், இதுவரை நடத்தினார், இனி. சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும். பாடுங்க. என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசுநாதர். நீங்க மட்டும் பாடுங்க. என் ஆத்மா, என் ஆத்மா, என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும். கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென். பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாடும்போது என்னுடைய உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என்னுடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ்கிறது. ஏனென்றால் பாவியான என்னை நீர் கிருபையாக ரட்சித்தீர் ஆண்டவரே. ஆமென். சேற்றில் இருந்த என்னை உம்முடைய கரத்தினாலே தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது அந்த ரியல் எக்ஸ்பிரஷனோட ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இயேசுவே என் ஆண்டவர்னா அந்த ரியல் எக்ஸ்பிரஷன் வரணும். இயேசுவே என் ஆண்டவர். எல்லா வார்த்தையும் சாதாரணமாவே பாடக்கூடாது. எமோஷனலோட, எக்ஸ்பிரஷனோட. என்ன சொல்றது? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம், அப்படி பாடக்கூடாது. இல்ல, சந்தோஷம் பொங்குதுன்ற பாட்டை எப்படி பாடணும் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறது எப்படிமா தெரியும்? பாருங்க, அழகா சிரிக்கிறாங்க பாருங்க, அப்படிதான் தெரியும். அவன் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சீரியஸாவே கேட்கறது. அதுவும் இந்த சவுத் சைடு போக போக நிறைய இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல எல்லாம் ரொம்ப சீரியஸா இருந்தா தான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் நினைச்சுக்கிறான். நான் சொல்லுவேன், ரொம்ப சீரியஸா இருந்தீங்கன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். ஏன்னா இயேசு என்னை ரட்சித்தார், அதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக. ஆமென். சந்தோஷமாக்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிலுங்க நிலுங்க. அப்படி ஒரு ட்ரெடிஷனல் கொஸ்டின் இருக்கு சர்ச்ல. அது கேட்கிற ஆளை இப்படிதான் கேட்பார். சந்தோஷமாக்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல, அவரே சிரிக்க மாட்டார். ஆமென். சரி, எத்தனை பேர் உண்மையாவே கர்த்தர் என்னை ரட்சித்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், என்னுடைய உள்ளம் களி கூறுகிறது அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேசத்துல எத்தனையோ பேர் ஆண்டவராய் இயேசுவை உண்மை தெய்வம் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் இலவசமாக அவர் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் கிருபையாக நம்மை ரட்சித்தார். ஆமென். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். சொல்லுங்க, உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதி இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், உம்மை தொழு. உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் மத்தியில் ஒரு ஆவிடும் ஆண்டவரே,
எங்கள் கேட்கட்டும், நீங்க மட்டும் பாடுங்க. எங்களோடு என்றும் திரும்ப 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 சொல்லுங்க, எங்க மத்தியில உலாவிடும் ஆண்டவரே. எங்கள் we need your presence Lord. எங்களோடு என்றும். இன்னும் ஒரு டைம் பாடலாம், அப்புறமேல எல்லாம் எழுப்பி நின்று பாடலாம். இதோ மத்தியில் வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட எங்கள் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, விரும்பிடும் உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன் பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். சத்தமா உமக்கு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்தமாசே உம்மை தொழுகிறோம். உம்மை கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எங்க மத்தியில உலாவுங்கப்பா, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோ. அதுதான் எங்களுக்கு ஆசை, உங்க பிரசன்னம் தான் எங்களுக்கு வேணும். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு. நீங்க மட்டும் பாடுங்க, எங்க மத்தியில உலாவுங்க. எத்தனை பேர் ஆசையா கேக்குறீங்க? ஆண்டவர் இருதயத்தை பாக்குறார். இது வெறும் வார்த்தைகள் அல்லப்பா, எங்களுக்கு உங்க பிரச்சனை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. Come on, திரும்ப சத்தமா எங்கள் மத்தியில், எங்கள் எங்களோடு என்றும் வாசம். நீங்க மட்டும் பாடுங்க, எங்கள் மத்தியில் எங்கள் சரி. இப்ப என்ன பாருங்க, நம்ம ஆராதனை நேரத்துல நான் எப்பொழுதுமே நான் இவ்வளவு மைல்டா சத்தம் மியூசிக் எல்லாம் கம்மி பண்ண சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பாட வைக்கிறேன்னு சொன்னா, நம்ம ஏதோ கத்தி ஏதோ கூச்சல் போட்டு ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணி பாடிட்டு போறது ஆராதனை அல்ல. உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆராதனை என்பது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு என்டர்டைன்மெண்ட் அல்ல. இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு. வர்ஷிப் வந்து என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கவலை. ஜனங்கள் உண்மையா ஆண்டவரை தொழுதுகணும். ஆராதனை என்பது ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு நேரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது நீங்க நான் பாடுறத பார்க்கலாம், ஐயோ பிரதர் நல்லா பாடுற, நல்ல பாட்டு எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். ஆனா கர்த்தர் என் இருதயத்தை தான் பார்க்கிறார். சோ நம்முடைய மத்தியில உலாவுகிற கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். உண்மையா நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பாட்டை விட ராகத்தை விட, ராகம் வரலையா கவலையப்படாதீங்க, அவர் ரொம்ப ரசிச்சு கேட்பாரு. ஏன்னா பிள்ளைங்க கத்துறதுதான் அம்மாக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. சோ ஆண்டவர் அதெல்லாம் பாக்குறது இல்ல, உண்மைதான் பாக்குறாரு. நான் போற எல்லா இடத்துலயும் சொல்றேன், ஆராதனையில பாட்டை விட, ராகத்தை விட, மியூசிக்கை விட, சத்தத்தை விட உண்மைதான் மிக முக்கியம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கும். சரி, அப்போ இந்த பாடலை பாருங்களேன். இந்த பாடல் மூலமாக ஆண்டவரிடத்துல நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஆண்டவரே நீங்க பைபிள்ல சொல்றீங்கல்ல, பரலோகத்தில் இருக்கிறத விட உங்க மத்தியில இருக்கிறதா, உங்களோட இருக்கிறது, மனிதர்கள் மத்தியில வாசம் பண்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்கல்ல, எங்களுக்கும் உங்க பிரசன்னம் தான் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. மோசே மாதிரி நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வரலன்னு எங்களை கொண்டு போகாதீங்க ஆண்டவரே. எங்க ஆராதனையில உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு யாரு உண்மையா சொல்றாங்களோ
அவங்களோடு கூட இருப்பதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. ஆமென். நான் திரும்ப திரும்ப உண்மை என்று வார்த்தை சொல்கிறேன். உண்மையாக ஒரு அல்லேலூயா சொன்னா கூட உண்மையா சொல்லணும். முன்னால இருந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். கையை உயர்த்துறதுல கூட உண்மை. என்னையா முன்னால் நிக்கிற அந்த ஆளு கையை உயர்த்துன்னு சொல்றாரு, அப்படி உயர்த்த கூடாது ஆண்டவரே. ஏன்னா பைபிள்ல நான் சொல்லி இருக்கிறது 141வது சங்கீதம் 2வது வசனத்துல, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் ஆராதனையில சும்மா கையை உயர்த்தல, நான் கையை உயர்த்துறத ஒரு பலியாக ஏற்றுக்கொள்றீங்களா? நான் உங்களுக்கு பலி செலுத்துறதுக்காக நான் கையை உயர்த்துறேன் ஆண்டவரே. அப்படி உயர்த்தி பாருங்க, கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? உங்க எல்லாருக்கும் விளங்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த பாடல நம்ம திரும்ப பாட போகிறோம். அதாவது உதாரணத்துக்கு எப்படி பாடணும்னு சொல்றேன் உங்களுக்கு, சிம்பிளா உங்க அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப யாராவது நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள், அது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ரொம்ப நேசிக்கணும்னு வைங்களேன். அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, இப்ப நம்ம கூட பேசிட்டே இருக்காங்க, திடீர்னு ஐயோ நான் டைம் ஆச்சு நான் போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட ஷேர் பண்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்க நம்ம கூட இருக்கிறது. இப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க, என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, பேசுங்க எல்லாரும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறீங்களா? இல்ல, ஏன்னா அவங்களோட இருப்பது நமக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா மனித உறவுகள் எல்லாம் மாறுகிற உறவு தான். எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவங்களுடைய சின்ன எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றலைன்னா அவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அந்த அன்பெல்லாம் தணிஞ்சிரும். ஆனா நம்மோடு கூட பழைய பாட்டு ஒன்று இருக்குல்ல, குறைவுள்ளோன் ஆனாலும் கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே. ஏன் கூட இருக்க, ஏன் இருதயத்துல வாசம் பண்ண, நம்ம வீட்டுல உலாவ, நம்முடைய ஆலயத்துல உலாவ விரும்புகிற கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு அதிகமா அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். மோசே அதான், மோசே பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட். அவன் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே வணங்கா குளத்துல ஜனங்கள் உங்க நடுவுல நான் வரமாட்டேன் மோசஸ். அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நீங்க வரலனா எங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே தேவையில்லை, நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு கூட்டமே தேவையில்லை, ஆராதனை தேவையில்லை. ஆண்டவரே நீங்க எங்க மத்தியில விழாவும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வர வேண்டும் ஆண்டவரே. இப்படி வாஞ்சித்து நாம் ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம். எழுந்து நின்று பாடலாமா? எழுந்து நின்று பாடலாமா? ஓ, டைம் ஓடிச்சு. ஹல்லேலூயா. நாங்க மைல்டா வாசிக்கிறோம், நீங்க பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. கண்ணை மூடிக்கோங்க. நான் அந்த வார்த்தை சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க ஈஸியா பாடுறதுக்கு. ஆண்டவர்கிட்ட உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே எங்க மத்தியில உலாவும் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்துல ஏதோ நாங்க பழக்க தோஷத்துல ஊழியம் செய்ய வரல, ஏதோ ஒரு கூட்டம் நாங்க கூட்டத்துக்கு வந்து வரல, உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கோம்ப்பா. இந்த மைதானத்துல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாது, ஆனா ஒருத்தர் கூட உங்க பிரசன்னத்தை அனுபவிக்காம வெறுமையா நிக்க கூடாதப்பா. எங்களை நிரப்பு ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடலாமா? பாடலாமா? இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசிக்கிற, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. நான் மெதுவா பாடுறேன், நீங்க சத்தமா பாடுறதுக்காக. இதோ மத்தியில் வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே எங்கள் வசித்திட வசித்திட விரும்பிடும் தெய்வமே, விரும்பிடும் தெய்வமே. திரும்ப ஒரு விஷயம் நீங்க பாடுங்க. இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே எங்கள் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, விரும்பிடும் உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த
அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம். திரும்ப சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்தனே உம்மை தொழுகிறோம், உம்மை தொழு. கரங்களை உயர்த்த முடிஞ்சதுன்னா உயர்த்தி எங்க மத்தியில உலாவுங்க அப்பா. எங்கள் மத்திய உலாவிடும் எங்களோடென்றும். ஆசையா சொல்லுங்க, ஆசையா. கர்த்தர் இருதயம் எங்க மத்தியில உலாவுங்க. எங்கள் உலாவிடும் எங்களோடென்றும். இப்ப சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில் உலாவிடும், எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடென்றும். இப்ப சொல்லுங்க பிரதர், எங்க இதயத்தில் உலாவிடும், எங்கள் இதயத்தில் உலாவிடும் எங்களோடென்றும். இப்ப சொல்லுங்க சத்தமா, எங்க குடும்பத்தை, எங்க வீட்டுல நீங்க உலாமனப்பா, எங்க வீடு நீங்க உலாவுற இடமா இருக்கணும் ஆண்டவரே. இப்ப சொல்லுங்க சத்தமா, எங்கள் சபையிலே எங்கள் கடைசியா சொல்லுங்க, எங்க தேசத்துல உலாவுங்கப்பா, எங்க தேசத்துல உலாவுங்க. எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்று வாசம். திரும்ப பாடலாமா? இதோ மனிதர்கள், ஏதோ மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட, எங்கள் வசித்திட வீடும் வீடும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லப்பா எங்களோட இருக்கிறது, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாசம் உங்க பிரசன்னம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. எங்கள் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, வீடும் வீடும் தெய்வம். சொல்லுங்க, உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். அதுக்குதான் உங்களை ஸ்தோத்திரம் பண்றோம், துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். திரும்ப சொல்லுங்க, உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உங்களை துதிக்கிறோம்ப்பா. உம்மை பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், உம்மை தொழு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்க மத்தியில உலாவுங்கப்பா. இந்த மாலை நேரத்துல வேற யாரையும் பார்க்க வரலப்பா, உங்களை பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கேட்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எங்க மத்தியில் உலாவிடும், எங்கள் உலாவிடும் எங்களோடென்றும். திரும்ப சொல்லுங்க ஐயா, அம்மா சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில் உலாவிடும், எங்கள் தம்பி சொல்லுங்க, தங்கச்சி, எங்க இதயத்தில், எங்க இதயத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் தான். எங்கள் அந்த சிங்காசனம் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா, வேற யாருக்கும் இல்லப்பா. எங்களோடென்றும் சொல்லுங்க சத்தமா, எங்கள் குடும்பத்தை, எங்க வீட்டுல நீங்க உலகணும்ப்பா.
சபையிலே எங்கள் உலாவிடும் எங்களோடென்றும். எங்க தேசத்துல உலாவுங்க, எங்க இந்திய தேசத்துல, எங்க தமிழ்நாட்டுல உலாவுங்கப்பா. நீங்க உலாவுங்கப்பா, நீங்க உலாவுங்க. ஒரே சுத்தமும் எங்கே ஒரு மனமும் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் உலாவி வருவார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பரிசுத்தத்திற்கு முதலிடம் கொடுத்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இந்த வசனம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு வேற அடையாளமே தேவையில்லை பிரதர். அந்த அம்மா கூட கர்த்தர் இருக்கிறார், அது போதும் நமக்கு. அந்த சகோதரன் கூட கர்த்தர் இருக்கிறார். இதுக்கு மேல நமக்கு ஒரு அடையாளம் தேவையா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் சுமக்க வேண்டும். Glory, glory, glory God. Oh Jesus, glory, glory. Amen. ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டாம். We need your presence, Lord. எங்க மத்தியில உலாவுகிறது நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆண்டவரே. Thank you. கர்த்தர் உலாவுகிற இடத்துல கட்டுகள் அவிழ்க்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிற இடத்துல விடுதலை உண்டாகும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. We bless you, Lord. We bless you, God. சரி, கண்ணை திறந்து என்ன பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு காரணம், அவன் பாவம் செஞ்ச பிறகு அவன் தவறிட்டான், பாவம் செஞ்சிட்டான். நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்தப்பட்ட பொழுது அவன் அவசர அவசரமாக அறிக்கை செய்து கதறி அழுது ஒரு சங்கீதத்தை பாடி வைத்திருக்கிறான். அதுதான் 51வது சங்கீதம். ஆண்டவரே, என் மீறுதல மன்னிங்க, ஈசோப்பினால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு கதறும் பொழுது அவன் திடீர்னு ஒண்ணு எழுதுறான் பாருங்க, பாடுறான். ஆண்டவரே, உங்க சமூகத்தை மட்டும் விட்டு என்ன தள்ளிடாதீங்க, உங்க பரிசுத்த ஆவியை மட்டும் இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமல். ஒரு நாள் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார். தாவீது எந்த உணர்வோடு கூட அதை ஜெபித்தான் என்று. என்ன உணர்வோடு அவன் ஜெபித்தான் என்றா, அவனுக்கு இந்த பாவம் செஞ்சு நாத்தான் மூலமா உணர்த்தப்பட்டு மனம் திரும்பணும் ஐயோ உணர்வு வந்து அவன் ஜெபமன அவனுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு பாருங்க. இவனுக்கு முன்னால அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலும் இதே போலதான் பாவம் செஞ்சு சாமுவேல் தீர்க்கன் மூலமாக பாவம் செஞ்சேன்னு உணர்த்தப்பட்டு அவனும் நான் பாவம் செஞ்சேன்னு சொன்னான். ஆனா பாவத்திலிருந்து மனம் திரும்ப அவனுக்கு, ஆமாயா நான் பாவம் செஞ்சேயா, எல்லாத்துக்கு முன்னால என்ன இன்சல்ட் பண்ணாத, மூப்பருக்கு முன்னால என்ன கனம் பண்ணு, கனம் பொசிஷன் அதுதான் முக்கியம், அதைத்தான் கேட்டான். அதனால பரிதாபமா எழுதி இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு வார்த்தை அது. நான் எப்ப சொன்னேன் யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரு எவ்வளோ சந்தோஷமோ, அதுக்கு ஆப்போசிட்ல ரொம்ப துக்கமான ஒரு காரியம், சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார். சிம்சோனை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன, அதாவது தாவீதுக்கு அது ஞாபகம் வந்துருச்சு பாருங்க. தாவீது ஞாபகம் சொன்ன அவன், ஐயோ ஆண்டவரே, ஒரு பெரிய ராஜா, அந்த அவன் கீழ்ப்படியாதனால அவனை தள்ளிட்டு காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன அப்பா அம்மா மறந்து எல்லாரும் பிரயோஜனம் ஒதுக்குன என்ன அற்பமான என்ன இந்த இஸ்ரவேலின் மேல யூதாவின் மேல ராஜாவை ஏற்படுத்தினீங்க, குப்பையில இருந்து உயர்த்தினீங்க. இப்ப எனக்கு கொழுப்பு வந்துடுச்சு ஆண்டவரே, பணம் வந்ததுனால கொழுப்பு, பொசிஷன் வந்ததுனால திமிரு வந்துருச்சு ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பாவத்தை செஞ்சுட்டு மன்னிச்சிருன்னு சொல்லும் போது
இது ஞாபகம் வந்ததுனால அவன் என்ன உணர்வோடு சொன்னான்னு கர்த்தர் கூட பேசினார். என்ன, ஆண்டவரே ஒன்னு கேட்கிறேன், என்ன ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன தானே தூக்கி வச்சீங்க, இப்ப திரும்ப ராஜா ஸ்தானத்துல இருந்து என்ன தூக்கி வீசி திரும்ப ஆடு மேய்க்க போறான்னு அனுப்பிடுங்க, நான் ஓடிடுறேன். சவுலுக்கு பயந்து காட்டுல தெள்ளு பூச்சி மாதிரி சுத்திட்டு இருந்தல, திரும்ப அங்க எங்கேயாச்சும் அனுப்பிச்சு விட்டுருங்க, போயிடுறேன். இந்த பொசிஷனை நான் இழக்க ரெடி. ஆனா எதை இழந்தாலும் உடைய பிரசன்னத்தை மட்டும் நான் இழக்க மாட்டேன். எதை இழந்தாலும் உடைய பிரசன்னத்தை மட்டும் நான் இழக்க தயாரில்லை. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கும் சவுலினுடைய ஆவிதான் எல்லா ஆவிக்குரிய உலகத்துல பிடித்து தாண்டவம் ஆடுகிறது. பொசிஷன் நான் இழக்க மாட்டேன்றான். பதவி முக்கியம், பட்டம் பதவி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தை பிடிச்சிருக்கிற பேய பட்டம் பதவி தான். அபிஷேகம் போயிருச்சு. நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசும்போது இதுதான் சொன்னேன்னா, உனக்கு ஆவிக்குரிய அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா, கர்த்தர் உன் கூட இருந்தார்னா, நீ எந்த பதவியும் தேடி போக மாட்டேன். நீ கர்த்தர் உன்னை விட்டு விலகினதுனாலதான் உனக்கு அடையாளத்துக்காக, ஐடென்டிபிகேஷனுக்காக நீ பதவி எவனாச்சும் கொடுக்க மாட்டானா, எனக்கு பட்டம் கொடுக்க மாட்டானா தேடுறேன். ஒரு மனிதனோட கர்த்தர் இருந்தார்னா அவன் எந்த பட்டத்துக்கு பின்னால போக மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நிறைய பேர் கூப்பிடும் போது, பிரதர் வெஸ்லி உங்களை எப்படி போனீங்க, எவாஞ்சலிஸ்டா, பாஸ்டரா? நீங்க ஒண்ணுமே போடாதியா, எனக்கு ஒரு அடையாளமும் தேவையில்லையா, கர்த்தர் கூட இருக்கிறான்னு ஒரே அடையாளம் போதும். வாலிபர்களே, அருமையான தம்பிமார் தங்கச்சிமார், உங்களுக்கு சொல்றேன், வேற ஒரு அடையாளமும் நமக்கு தேவையில்லை. இந்த ஆளோட கர்த்தர் இருக்கிறார் போதும். நாங்க அத ஆமோ சொன்ன மாதிரி, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி முத்திரனும் அல்ல, நாங்க பாஸ்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வேலைக்காரர்கள். அவன் அவன் கர்த்தருடைய வேலைக்காரர்கள். அவன் அவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். மோசே அதான் சொல்றான், ஆண்டவரே செங்கடல ரெண்டா பிளந்து அற்புத அடையாளம் உலகமே என்ன பார்த்துச்சு, ஓ கிரேட் லீடர், கிரேட் ஓ அப்படி. மோசே அதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க கூட இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். எல்லாரும் கண்களை மூடலாமா? அதாவது நம்ம எவ்வளவு தூரம் வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்க பிரசன்னம் தான் வேணும், உங்க கிருபை தான், என் கூட நீங்க இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேண்டாம். தாவீது அதுதான் 23வது சங்கீதத்தில் எழுதுறான், நன்மையும் திரும்பியும் என்னையும் தொடரையா, நான் எதுக்கையா போய் தேடணும்? இன்னைக்கு எல்லாம் நன்மை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றாங்க. நான் சொல்லுவேன், ஆசீர்வாதத்தை நான் தேட வேண்டிய அவசியம் இல்லையா, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாயா, கர்த்தர் என்னை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்காதீங்க. இந்த பல பேர் திரும்ப பாடும் பொழுது ஆமென், உண்மையா நீங்க பாடுனீங்கன்னா கர்த்தர் இப்பொழுதே தம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மை அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். நான் உங்களை ஏதோ எமோஷனல் உருவாக்கி ஏதோ இங்க நான் சும்மா ஏதோ ஒரு கிரியேட் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் எப்பொழுதுமே துணிய மாட்டேன். ஏன்னா கர்த்தர் தான். வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்து பாடுறதுனால இங்க ஒண்ணு நடக்க போறது இல்ல. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கம் ஆன் எவரிவன், கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு சிங்காசனம் அமைக்கத்தான் நாங்க துதிக்கிறோம். ஆண்டவரே யாரோ பார்க்கிறதுக்காக நாங்க துதிக்கல. ஆண்டவரே we want to build the throne. Oh yes Lord. இதோ மனிதர்கள் சத்தமா மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட எங்கள் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, விரும்பிடும் தெய்வமே. நீங்க மட்டும் பாடுங்க, இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட எங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எங்களோடு இருப்பதுக்கு? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களை. விரும்பிடும் உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசு. பரிசுத்த அலங்காரத்துடனே அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம்.
ஆசையா சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு ஆமை தேட உம்மை துதிக்கிறோம், உம்மை பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை. கரங்களை உயர்த்த முடிஞ்சா உயர்த்தி, கை வலிச்சதுன்னா வேண்டாம். சொல்லுங்க, எங்க மத்தியில் உலாவிடும், எங்கள் எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். எங்கள் உலாவிடும் எங்களோடு. ஆசையா சொல்றீங்களாமா தம்பி? ஆசையா சொல்றீங்க? எங்க வாழ்க்கையில் சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில். என்ன பார்க்கிறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களோடு என்றும் சொல்லுங்க, எங்கள் இதயத்தை எங்கள் எங்களோடு என்றும். சொல்லுங்க சொல்லுங்க, எங்க குடும்பத்தில், எங்க குடும்பத்தில் நீங்க உலாவுற இடமா எங்க வீடு இருக்கும் ஆண்டவரே. எங்களோடு என்றும். சொல்லுங்க, சபையிலே, எங்கள் சபையிலே, எங்க சர்ச்சில், எங்க திருச்சபையில நீங்க உலாவுங்கப்பா. எங்க சர்ச்சில் நீங்க உலாவுங்கப்பா. நீங்க தான் உலாவணும். இப்ப பாரத்தோட உண்மையா சொல்லுங்க, எங்க தேசத்துல உலாவுங்கப்பா. எங்க தேசத்துல உலாவுங்கப்பா. எங்க தேசத்துல நீங்க உலாவுனீங்கன்னா எப்படி இருக்கும்? Glory. எங்கள் தேசத்து, எங்க இந்தியாவுல, எங்க தமிழ்நாட்டுல நீர் உலாவ. இப்ப சத்தமா ஆண்டவர் ஆராதிக்க போறீங்க கொஞ்ச நேரம். ஆண்டவர்